எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களையே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், புருஷராயிருப்பீர்கள், திடன் கொண்டவர்களாக இருப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 16:13 அதை வாசிக்கிறோம். உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது விசுவாசம் உங்களை நிரப்பும். நீங்கள் திடன் கொண்டு உறுதியாய் நிலைத்திருப்பீர்கள். ஒன்றிலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எதிலெல்லாம் நீங்கள் உங்களையே காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயம்தான் எல்லாவற்றிற்கும் மேலானது. நீதிமொழிகள் 4:23 வாசித்து பாருங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆங்கிலத்தில் உன் வாழ்க்கையே அதனால்தான் செயல்படுகிறது. உன் வாழ்க்கை ஜீவனோடு ஜீவ ஊற்றாக செயல்படும்படியாக உன் ஆத்மாவை, உன் இருதயத்தை காவலோடு காத்துக்கொள். காவல் காத்துக்கொள், பத்திரமா காத்துக்கொள். பரிசேயர் சொன்னாங்க, இவர் என்ன கை கழுவாமல் சாப்பிட்றார், கடவுளுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்று. ஆண்டவர் சொன்னார், நீ கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அழுக்கு சரீரத்துக்குள்ளே போகிறது கிடையாதுப்பா. அழுக்கு போனாலும் வெளியே வந்துடும். ஆனால் உன் இருதயத்தை காத்துக்கொள்கிறது தான் உன் வாழ்க்கையிலே அழுக்கு இல்லாமல், அசுத்தம் இல்லாமல் உன்னை காக்கும். இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா இருதயத்தில் இருந்தால் தவறான சிந்தனைகள், இச்சைகள், கோபங்கள், களியாட்டுகள், கொலைகள் எல்லாம் புறப்பட்டு வருது. அதுவே உன்னை தீட்டுப்படுத்தும், அதுவே உன்னை அசுத்தப்படுத்தும். உன் வாழ்க்கை நாசமாய் போய்விடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா. இன்னும் உன் இதய கதவில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். திறந்து என் சத்தத்தை கேட்டு திறந்து என்னை உள்ள விடுப்பா. உன் இருதயத்துக்குள்ள விடுப்பா. உள்ள விடுமா, நான் வருவேன், உன்னோடு போஜனம் பண்ணுவேன், சுத்தமாக உன்னை காத்துக்கொள்வேன். ஆம், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள இப்பொழுது ஆண்டவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களா? இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களா? அசுத்தத்தை துரத்துவீர்களா? இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வீர்களா? உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து உங்கள் இருதயத்திலே தங்கி இருக்கட்டும். இரண்டாவதாக, பேராசைக்கு, கிரீட், பேராசைக்கு எதிராக உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பேராசை வராமல் உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 12:15 இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு நித்திய ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவனை உண்டாக்காது. பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள். சில பேர்கிட்ட பேசும்போது இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, மகளுக்கு ஒரு வீடு, எல்லாம் கட்டிட்டோங்க. எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், மருமக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். இதுதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பரலோகத்தில் இடம் இருக்குதா? அதை பற்றி பேசவே மாட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பேராசையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். பேராசையிலிருந்து உங்களை பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்கள். உலக இச்சை, உலக இச்சை, உலக இச்சை, அதிலிருந்து உங்களை பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், அப்பதான் பரலோக ஆஸ்தி உங்களுக்கு வரும், பரலோக ஆசீர்வாதம் வரும். இந்த உலகத்திலும் எல்லாம் சமாதானமாயிருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிப்பீர்கள். குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். பரலோகத்திலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த அருளை ஆண்டவர் தருவாராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கும் ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும்.
என்னதான் பணம் இருந்தாலும் ஆஸ்தி இருந்தாலும் கண்ணெல்லாம் மீதே இருக்கட்டும் சுவாமி. பயபக்தியோடு என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி உங்கள் பாதத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய். உம்மை தேட உமது ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். மூன்றாவதாக, உங்கள் உதடினால் பேசும் வார்த்தைகளை கவனித்து காத்துக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிறது, டோன்ட் பி ரேஷ் வித் யுவர் லிப்ஸ். ரேஷ் டாக் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன், வாயின் வார்த்தைகளை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். வாயின் வார்த்தையால் தான் உயிரே காக்கப்படுகிறது. ஒருவருடைய உயிர் அவன் வார்த்தையில் இருக்கிறது. அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல தான் உயிர் இருக்குது. ஒருத்தரை வாழ வைக்குது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். வாயை திறந்துகிட்டு என்ன வார்த்தை வேண்டுமென்றாலும் பேசலாம், யாரை குறித்து வேண்டுமென்றாலும் பேசலாம், பொய்யெல்லாம் பேசலாம், இச்சையெல்லாம் பேசலாம், தவறான குற்றச்சாட்டெல்லாம் பேசலாம். அதனால மகிழ்ந்து ஆர்ப்பரித்து எல்லாம் சிரித்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் கலக்கத்தை உண்டாக்கும். பிராணனை அழித்து போடும். உன்னை ஏன் நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏன் உன்னையே கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் பாதி வயதில் சாக வேண்டும்? வாயின் வார்த்தையை நாம் ஜாக்கிரதையாய் செயல்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாயிலிருந்து பயபக்திக்குரிய வார்த்தைகள், மற்றவர்களை உயர்த்தும் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். பிராணன் காக்கப்படுகிறது. கலக்கமடையாமல் உறுதியாய் ஸ்தாபிக்கப்படுகிறோம். இந்த அருளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான்காவதாக, அவநம்பிக்கையிலிருந்து நம்மையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவிசுவாசத்திலிருந்து நம்மையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், அதாவது உங்களையே காத்துக்கொள்ளுங்கள், அப்போ விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், புருஷராயிருப்பீர்கள், திடன் கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் மோசே மூலமாக, மோசே இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவப்பா, நீ யோசுவா மேல கை வை, அவன்கிட்ட சொல்லு, அவன் பலம் கொண்டு திட்டமனதா இருக்க வேண்டும், அவிசுவாசமே இருக்கக்கூடாது, என்னை நம்ப வேண்டும், அப்பொழுது நான் அவனை விட்டு விலகாமல் இருப்பேன், அவனை கைவிடாமல் இருப்பேன். யோசுவா 1:5, 1:9. அப்பொழுது அவனை விட்டு விலகாமல் இருப்பேன், அவனை கைவிடாமல் இருப்பேன். அவன் எல்லா ஜனங்களையும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு கொண்டு போவான், தேசத்துக்கு கொண்டு போவான். அப்படியே யோசுவாவை பாருங்கள், விசுவாசத்தினால் நிரம்பியிருந்தான். அவன் பலம் கொண்டு திட்டமனதா இருந்தான். விசுவாசத்தினால் தன் இருதயத்தை காத்து கொண்டான். ஆசாரியர்கள் யோர்தான் நதி மீது கால் எடுத்து வைக்க சொன்னான். அது 2ஆக பிளந்தது. பாலும் தேனும் ஓடும் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்திற்குள் லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை கொண்டு சென்றான். ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். இன்றும் அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கிறது. அவன் சூரியனையும் சந்திரனையும் நிற்க சொன்னான், அப்படியே நின்றது. பெரிய வெற்றியை என்று பெற்றான். எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அதே அருளை கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார். உங்களுடைய விசுவாசத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவிசுவாசம் வராமல் உங்களையே காத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட 5வது, சாத்தான் கொண்டு வரும்
மோசங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏமாற்றுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். டிசெப்ஷன். 2 கொரிந்தியர் 2:11 அதை வாசிக்கிறோம். பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகள், அவைகளிலிருந்து நம்மையே காத்துக்கொள்வோம். எப்படி அவைகளிலிருந்து காத்துக்கொள்வது? மத்தேயு 4:1-4 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பிசாசு வந்து இயேசுவை 3 சோதனைகளை கொடுத்து ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். ஆனால் இயேசுவோ தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 அவனை மேற்கொள்கிறார். சாத்தான் அவரை விட்டு போய்விடுகிறார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறார்கள். ஆவியானவர் அவர் மீது இறங்கி விடுகிறார். அதன் பிறகு அற்புதங்களும் அடையாளங்களும் அவரை பின்பற்றி வருகிறது. அது வரைக்கும் தச்சனாக இருந்த அவர் தேவனுடைய குமாரனாக செயல்பட ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதே அருளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சாத்தானுடைய வழிகளை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை பெறும்படி நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். பிசாசு 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 என்று பேசாமல் இயேசுவுக்கு முழுமையான இடத்தை கொடுப்போம். பிசாசு இப்படி பண்ணிவிட்டார், பிசாசு அப்படி பண்ணிவிட்டார் என்று சொல்லாதிருங்கள். இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வழி நடத்துதல் வரும். சாத்தானை மேற்கொள்வீர்கள். சாத்தானுடைய கிரியைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். கடைசியாக கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை அலைக்கழித்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 7:15 வாசித்து பாருங்கள். இயேசு சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற ஓநாய்கள். யார் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்? எப்பொழுதும் பிசாசை கனம் பண்ணுகிறவர்கள். உங்களுக்கு பிசாசு இருக்கிறான், பிசாசு இப்படி பண்ணிட்டான், பில்லி சூனிய ஆவி வந்துருச்சு என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசை கனம் பண்ணுகிறவர்கள் அல்ல, இயேசுவை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இயேசுவின் சிலுவையை கனம் பண்ணுகிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒருவன் இயேசுவை இரட்சகராக மனித அவதாரம் எடுத்த தெய்வமாக அறிக்கை செய்யாமல் போனால் அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். 1 யோவான் 4:1 வாசிக்கிறோம். அந்த ஆவியை நிறுத்து பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆவியை நிறுத்து. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை துரத்தி விடுங்கள். வீடு தேடி வந்து உங்களை கலக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை துரத்தி விடுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது இயேசுவையே கனம் பண்ணும். தீர்க்க தரிசனம் வரும்பொழுது இயேசுவையே கனம் பண்ணும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 அப்படி கூறுகிறது. கிறிஸ்துவை குறித்த சாட்சி, இயேசுவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனம். பிசாசை குறித்த சாட்சி இல்லை, பில்லி சூனியத்தை கனம் பண்ணும் சாட்சி இல்லை. உங்களுக்குள்ள பிசாசு இருக்கு, உங்க மருமகா உங்களுக்கு விரோதமா ஏவல் பண்ணிட்டா, இதெல்லாம் நம்பாதீங்க. சகோதரி பண்ணிட்டா, இதெல்லாம் பிசாசின் ஆவி. அவளிடமிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். அவரையே பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார், விசுவாசத்திலே நிலைக்கப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். திட்டம் கொண்டு பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏசப்பா, இந்த அருளை உமது பிள்ளைகளுக்கு தாரும், உமது மகனுக்கு தாரும், உமது மகளுக்கு தாரும். அப்பா, அவர்களை பாதுகாக்கத்தக்கதான உமது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பட்டும். வேத வசனத்தை படித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். தீர்க்க தரிசன ஆவியை பெற்று உமது வழி நடத்துதலை பெரும்படி கிருபை செய்யும். அப்பா, காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. ஆசீர்வாத மழையை அவர் மீது ஊற்றுகிறேன். எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். டெல்லி ஜெபகோபுரத்தில்
அதாவது தேசத்திற்கு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்களும் 15 நாட்கள் தங்கி அந்த ஜெபகோபுரத்திலேயே தங்கி ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் அங்கு ஜெபிக்கவும், அதை தொடர்ந்து பயிற்சி பெறவும், இன்னும் மற்றவர்களுக்கு ஜெபிக்கவும் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அங்கே வரும் பொழுது ஆகாரம், தங்கும் வசதி எல்லாவற்றையும் இயேசு அழைக்கிற ஊழியம் பார்த்து கொள்ளும். நீங்கள் அங்கே வந்தால் போதும், ஜெபித்தால் போதும், கர்த்தரோடு இணைந்திருந்தால் போதும், கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார். திரும்பி வரும்பொழுது உங்கள் ஊழியம் 1000 மடங்கு பெருகும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் தீர்க்கதரிசிகளாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்களும் ஜெபிக்க விரும்பினால் உங்களுக்கு ஏற்ற தேதியை நீங்கள் பெற்று அங்கே வந்து ஜெபிக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.